ஏதாவது தவறு செய்து விட்டால், ஏதாவது பாவம் செய்து விட்டால் அஸ்தக்ஃபிருல்லா என்ற வார்த்தையை நாம் பயன்படுத்துகிறோம். இதனுடைய சக்தி, இதனுடைய மகிமை எவ்வளவு உயர்ந்தது தெரியுமா? வரலாறுகளில் எழுதப்படுகிறது, அஸ்தக்ஃபிருல்லா என்று யார் அதிகம் கூறுவாரோ அல்லாஹு தாலா அவரது துஆவை ஏற்றுக்கொள்கிறார். இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு தடவை பிரயாணத்தில் இருக்கிறார்கள். ஒரு பள்ளிவாசலில் இரவு தங்குகிறார்கள். தொழுது விட்டு தங்குவதற்கு அனுமதி கேட்கிறார்கள். அங்கு அனுமதி மறுக்கப்படுகிறது. பள்ளிக்கு வெளியே ஒருவர் ரொட்டி சுட்டு விற்பனை செய்கிறவர் இமாம் அவர்களை பார்க்கிறார். பார்த்தால் கண்ணியமானவராக தெரிகிறார். எனவே நாம் இவருக்கு இன்று இரவு தங்க இடம் கொடுப்போம் என்று இடம் கொடுக்கிறார். இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த ரொட்டி சுடுபவரை கவனிக்கிறார்கள். அவர் மாவை பிசைகிற போதும், ரொட்டி சுடுகிற போதும், உட்காருகிற போதும், நிற்கிற போதும் அஸ்தக்ஃபிருல்லா அஸ்தக்ஃபிருல்லா என்று சொல்லிக்கொண்டே எடுக்கிறார். இமாம் அவர்கள் அந்த ரொட்டி சுடுபவரிடத்தில் கேட்டார்கள், அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்கிறீர்களே, அதனுடைய பிரயோஜனத்தை நீங்கள் கண்டதுண்டா? அவர் சொன்னார், ஆம், நான் அதிகம் இஸ்திக்ஃபார் செய்வதின் காரணமாக அல்லாஹ் தஆலா நான் செய்கிற துஆக்களை கபூல் செய்கிறான் என்று சொல்லிவிட்டு அவர் தொடர்கிறார். ஆனால் ஒரே ஒரு துஆவை மட்டும்தான் அல்லாஹ் இன்னும் கபூல் செய்யவில்லை. இமாம் அஹ்மது பின் ஹம்பல் என்று மாபெரும் ஒரு ஆலிம் இருக்கிறார், அவரை சந்திக்க வேண்டும் என்று துஆ செய்தேன், அது மட்டும்தான் இன்னும் கபூலாகவில்லை என்று சொல்லுகிறார். அப்போது இமாம் அவர்கள் சொன்னார்கள், நீ எந்த இமாம் அஹ்மது பின் ஹம்பலை சந்திக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடம் துஆ செய்தாயோ அந்த அஹ்மது பின் ஹம்பலே நான் தான். அல்லாஹ் தான் என்னை இங்கு இழுத்து வந்தான், உனது துஆ தான் என்னை இங்கு இழுத்து வந்தது என்று சொன்னார்கள். எனவே அன்பானவர்களே, அதிகமாக அஸ்தக்ஃபிருல்லா கூறுவது நம்முடைய துஆக்கள் கபூல் ஆவதற்கு காரணமாக இருக்கிறது. வல்ல அல்லாஹ் நமக்கும் அப்படிப்பட்ட தௌஃபீக்கை தருவானாக.